முக்கிய செய்தி. தொகுதிகள் ஒப்பந்தம் தொடர்பாக டெல்லியில் உள்ள காங்கிரஸ் குழுவுடன் திமுக குழு பேச்சுவார்த்தை. காணொலி வாயிலாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இருந்து காணொலி வாயிலாக காங்கிரஸ் குழுவுடன் திமுக குழு தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுவது என்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. தொகுதிகள் ஒப்பந்தம் தொடர்பாக டெல்லியில் உள்ள காங்கிரஸ் குழுவுடன் திமுக குழு காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தி வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, விவரங்கள். திமுக பேச்சுவார்த்தை குழு தொடர்ந்து அனைத்து கட்சிகளுடனான அந்த பேச்சுவார்த்தை என்பது நிறைவு செய்து ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி இருக்கக்கூடிய நிலையில் காங்கிரசுடனான அந்த பேச்சுவார்த்தை மட்டுமே நீட்டித்து வருகிறது. இந்த நிலையில் தான் டெல்லி செல்லக்கூடிய காங்கிரஸ் பேச்சுவார்த்தை குழுவோடு திமுக பேச்சுவார்த்தை குழு அண்ணா அறிவாலயத்திலிருந்து காணொலி காட்சியின் வாயிலாக பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வருகிறது. 3 தொகுதிகள் தொடர்ச்சியாக இழுபறி நீட்டித்து வருவதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அந்த 3 தொகுதிகளுக்கான அந்த இறுதி செய்யக்கூடிய பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த காங்கிரசுக்கான வழங்கப்படக்கூடிய 3 தொகுதிகள் என்பது இறுதி செய்யப்பட்டால் இன்னும் சற்று நேரத்தில் திமுக தொடர்பாக அனைத்து கட்சிகள் சார்பில் எந்தெந்த தொகுதிகள் போட்டியிட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான பட்டியல் என்பது வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக திமுக பேச்சுவார்த்தை குழு அண்ணா அறிவாலயத்திற்கு வந்திருக்கிறார்கள். 3 மணிக்கு செய்தியாளர் சந்திப்பு என்பது நடைபெற இருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கு முன்னதாக எந்தெந்த தொகுதிகளில் யார் யாரெல்லாம் போட்டியிட இருக்கிறார்கள், எந்தெந்த கட்சிகள் போட்டியிட இருக்கிறது என்பது தொடர்பான பட்டியல் என்பது வெளியிட இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நாளை திமுக வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திமுக கேட்டிருக்கக்கூடிய தொகுதிகளில் ஒரு சில தொகுதிகளை காங்கிரஸ் கேட்டிருப்பதாக தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் தொடர்ந்து 3 தொகுதிகளில் பேச்சுவார்த்தை என்பது இழுபறி நீட்டித்து வரக்கூடிய நிலையில் தான் இந்த தொகுதிகளுக்கான அந்த பேச்சுவார்த்தை என்பது காணொலி காட்சியின் வாயிலாக நடைபெற்று வருகிறது. டெல்லியிலிருந்து வந்த பிறகு அந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பான பட்டியல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று 23 தொகுதிகளுக்கான அந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் 2021 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 18 தொகுதிகளில் குறிப்பாக ஒரு தொகுதி என்பது மீண்டும் இடைத்தேர்தல் நடைபெற்று திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார்கள். அதன் அடிப்படையில் 17 தொகுதிகளில் 16 தொகுதிகள் என்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மீதம் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளுக்கான அந்த பட்டியல் என்பது எப்போது வெளியாகும் என்பது தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தான் தற்போது காணொலி காட்சியின் வாயிலாக அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் சார்பில் எத்தனை தொகுதிகள் போட்டியிட இருக்கிறார்கள், எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி செலினா.